ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான சில சாஸ்திர குறிப்புகளை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குறிப்புகளை முறைப்படி பெண்கள் பின்பற்றினாலே வீடு எப்பொழுதுமே சுபிட்சம் பெற்று அந்த வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பெண்கள் இதை முறைப்படி தவறாக செய்யாமல் சரியாக செய்யும் பொழுது தான் அது கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது. சில பேருக்கு தோணலாம், என்ன இது எப்போ பார்த்தாலும் பெண்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். சுதந்திரம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க? ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பெண்களுக்கு சொல்லும் பொழுது அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நம்ம அவர்களை கட்டாயப்படுத்துகிறோம், அதாவது ஆண்களை உதவாக்கறன்னு நம்ம சொல்கிற மாதிரி பெண்களுக்கு ஏன் அவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க அப்படின்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் அந்த வீட்டையும் சரி அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே வழி நடத்தி செல்வதில் சிறப்பு வாய்ந்தவர்கள். எதற்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகள், பெண்களை இன்னும் அடிமை கோலத்திலே நடத்திட்டீர்களா என்றெல்லாம் நிறைய பேருக்கு கோபம் வரலாம். அது அப்படி கிடையாது. ஒரு வீட்டினுடைய தூணாக நிற்பது பெண்கள் தான். அந்த பெண்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஒழித்து வைத்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் பெண்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம யாரையும் எந்த ரூல்ஸும் போடுறது கிடையாது. இப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த சுபிட்சமும் லக்ஷ்மி கடாசமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் பெருகும் அப்படிங்கிறது தான். இது செய்வதும் செய்யாததும் அவரவர் விருப்பம். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது, எல்லாத்தையுமே பெண்கள் மேலேயே திணிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது மிகவும் நல்லது. ஏன்னா அந்த வீட்டினுடைய ஒரு கண்களாக இருக்கக்கூடியது பெண்கள் தான். சொல்லிட்டு போயிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லை என்றால் வாழ முடியாதா, பெண்கள் இல்லை என்றால் குடும்பம் இல்லையா என்று விதாண்டா விவாதத்திற்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அந்த அம்மனின் மறு உருவம்தான் பெண்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. குறிப்பாக திருமணமானவர்கள், திருமணமான பின்பு தாய் ஸ்தானத்தை அடைந்தவர்கள் கடவுளுக்கு இணையாகவே சொல்லப்படுகிறார்கள். கடவுளுக்கு இந்த உலகத்தையே பொறுப்போடு பார்த்து கொள்ளும் கடமை உள்ளது என்றால் பெண்களுக்கு அவரவர் குடும்பத்தையும் பொறுப்போடு பார்த்து கொள்ளும் கடமை இருக்கின்றது. இதிலிருந்து எந்த குடும்ப பெண்ணும் தவறவே கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களை நம்ம பெண்களுக்கு அதிகப்படியாக கூறுகிறோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவனாக இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியே சென்று எவ்வளவு தான் அந்த வேலை பார்த்து சம்பளங்கள் பெற்று வந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தை சரியாக வழி நடத்த தெரியவில்லை என்றாலும் சரி, அந்த வீட்டு பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் முறைப்படி எப்படி அந்த குடும்பத்தை மேலோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த அறிவாற்றலையும் அதிகப்படியான அக்கறையும் கொண்டுள்ளவர்களாக தான் பெண்கள் திகழ்கிறார்கள். அதனால தான் ஆன்மீக சாஸ்திர விஷயங்களை அவர்கள் முறைப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்வது. அவர்கள் வழி நடத்தி சென்றாலும் இந்த விஷயங்களையும் அவர்கள் கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது எந்த விதமான அந்த கஷ்டங்களும் கவலைகளும் எதிர்வினைகளும் அவர்களை சூழாமல் இருப்பதற்கு, அந்த குடும்பத்தை தாக்காமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம ஒவ்வொன்றாக இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் சிரித்த முகத்தோடு தினமும் மாலை வேளையில் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாசம் எப்பொழுதும் நிறைந்து காணப்படும். இது அனைவருக்கும் நமக்கு தெரிந்தது தான். ஆனால் இப்படி நம்ம செய்வது, விளக்கேற்றுவது எல்லாமே நம்ம முறைப்படி செய்தாலுமே நம்மளுடைய அந்த எண்ணங்களும் நம்மளுடைய தோற்றமும் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நல்லபடியாக இருக்கணும். அதை தவிர்த்து நம்ம இந்த விளக்கேற்றிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில் நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் பராமரிக்காமல் நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா உடல் சுத்தமும் மன சுத்தமும் சேர்ந்து தான் நமக்கு அந்த இடத்துல இறைத்தன்மையை மேலோங்க செய்யும். நம்ம பாட்டுக்கு எப்பொழுதும் போல் இருக்கோம்ட்டு நம்ம அந்த வேலைகளை செய்யக்கூடாது. அதனால் இறைத்தன்மைக்குள்ளே போகிறோம்னாலே, பூஜைக்குள்ளே நம்ம நுழையிறோம்னாலே அந்த இடத்துல நமக்கு ஒரு சுத்தம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடணும். நம்ம ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம், ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூஜை அறைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அந்த இடத்துல கட்டாயம் பார்த்திங்கன்னா நமக்கு மன சுத்தம், உடல் சுத்தம், பக்தி அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுகிறது. ஆனால் சுமங்கலி பெண்கள் உடுத்தும் உடையில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன் கவனமாக இருக்க வேண்டும்? வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் யாரும் செய்யாத வேலைகளை
அந்த வீட்டின் குடும்ப பெண்கள் செய்து வருகின்றனர். உதாரணத்திற்கு விளக்கேற்றுவது, தானம் அளிப்பது போன்ற செயல்களை அந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் தான் செய்கின்றனர். எனவே சுமங்கலி பெண்கள் தங்கள் உடையில் கவனம் செலுத்த வேண்டும். முதல் விஷயம், சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் கிழிந்த உடைகளை அணியவே கூடாது. நாம் எங்கு செல்ல போகின்றோம், வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பார்த்திங்கன்னா கிழிந்த துணிகளை நம்ம உடுத்தவே கூடாது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தரித்திரம் தான் உண்டாகும். சுமங்கலி பெண்கள் எப்பொழுதுமே நல்ல துணிமணிகளை உடுத்துவதை வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கும் உங்களின் குடும்பத்தாருக்கும் நீங்கள் பெற்றுத்தரும் மரியாதையாக இருக்கும். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வீட்லேயுமே நம்ம எப்பொழுதும் ஒழுக்கத்தோடு, அந்த தோற்றமானது லட்சுமி கடாசத்தோடும் சிரித்த முகத்தோடு நம்ம இருக்கும் பொழுது தான் அது எப்பொழுதுமே நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதையும் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளும். இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம ரெடியாக முடியாது. அப்போ அந்த நேரத்துலையுமே நம்ம அந்த லக்ஷ்மி கடாசத்தோடு இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கும் நான் வீட்டிற்கு அடுத்து வர்றவங்க யாராக இருந்தாலுமே நம் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த சிரித்த புன்னகையோடு வரவேற்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை ஏற்படும். அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே போல் இப்போ ஒரு தடவை நீங்கள் உடுத்திட்டீங்க, அதை உடுத்திட்டு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு மாற்றிட்டீங்க, திரும்ப அதே இடத்த நம்ம ஃபஸ்ட்டு உடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா, அதையே திரும்ப போட்டுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் அசுத்தமான ஆடைகளையும் கட்டாயம் உடுத்தக்கூடாது. அசுத்தமான ஆடைகளை உடுத்தி கொண்டு வீட்டின் தலைவாசல் தாண்டி செல்லவே கூடாது. அப்படி செல்லும் பொழுது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தரித்திரம் உண்டாகும். அசுத்தமான ஆடைகளில் தான் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. ஏன் சுமங்கலி பெண்கள் தான் இவற்றை கடைபிடிக்க வேண்டுமா? மற்றவர்கள் கிழிந்த உடைகளையும் அசுத்தமான உடைகளையும் உடுத்தினால் தரித்திரம் பிடிக்காதா என்று கேள்வி கேட்பார்கள் சில பேர். உங்களது கேள்வியே தவறு என்று கூறலாம். ஏனென்றால் முதலில் கூறியது தான், ஒரு வீட்டின் மகாலட்சுமியாக விளங்குவது அந்த வீட்டின் சுமங்கலி பெண்கள் தான். ஸ்ரீதேவியை வீட்டிற்குள் அழைப்பதும் மூதேவியை வீட்டிற்குள் வரவழைப்பதும் சுமங்கலி பெண்கள் கையில் தான் உள்ளது என்பது நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சுமங்கலி பெண்கள் அந்த வீட்டில் திருமணமான அந்த குடும்ப தலைவி தான் அந்த வீட்டிற்கே மகாலட்சுமி. அதனால தான் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம். அதனால் அவங்க அப்படி உடுத்துறாங்களே, இவங்க இப்படி உடுத்துறாங்களே, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், அதை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம நினைவில் கொள்ளணும். அன்றன்றைக்கு உடுத்துகிற துணிமணிகளை பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள், இப்போ இன்றைக்கு நம்ம குளிக்கிறோம், குளித்து வேறு உடையை உடுத்திக்கிறோம், அடுத்து மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா துவைச்சி முடிச்சுட்டு அன்றன்றைக்கே நம்ம அடிக்கடி அந்த துணிகளை சுத்தம் செய்து விடணும். அதை விட்டுட்டு நம்ம அடைய விட்டுட்டு இருந்தோம்னாலும் திடீர்னு நமக்கு வேறு எதுவும் உடை கிடைக்கலன்னு நம்ம அதைத்தான் எடுத்து போடுவோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தரித்திரம் தான். அதனால் அன்றன்றைக்கே பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு துவைச்சி விடுவது நல்லது. உங்களால் முடியலைன்னா வீட்டில் உள்ள ஆண்களாக இருந்தாலுமே அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடலும்பு சரியாக இல்லாமல் போயிடும். அதனால் அந்த நேரத்தில் கட்டாயம் தன்னுடைய அந்த கணவன்மார்கள் புரிந்து கொண்டு அவர்களோடு கூட மாட அந்த வேலைப்பாடுகளை பார்த்து உதவி செய்வதுதான் மிகவும் சிறந்தது. அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பெண்கள் எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்தாலும் அந்த வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா சுலபமாக மூதேவி நுழைந்து விடுவாள். மூதேவி நுழைந்த வீட்டிற்குள் பொருளாதார நிலை பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி சீர்குலையும், சமூகத்திலும் மதிப்பும் மரியாதை தாழ்ந்து போகும். உழைத்த பணம் வீட்டில் தங்காது, வீண் விரயங்களும் ஏற்படும். அதனால தான் குடும்பத்தில் பெண்களை அள வைப்பது பாவமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த உள்ளவர்கள் அந்த சுமங்கலி பெண்ணை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக தான் பாவிக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கலந்துரையாடி, ஒரு சின்ன சண்டை வர்ற மாதிரி இருந்தாலும் அதற்கு டக்குன்னு சொல்யூஷன் கண்டு நம்ம அதை தீர்த்து கொள்ளணும். சண்டையை போட்டுட்டு ஒருவர் பேசாமல் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருப்பது இந்த வீட்டையே பார்த்திங்கன்னா முடக்கி போட்டுவிடும். அதையும் பார்த்திங்கன்னா நன்றாக தெரிந்து கொள்ளணும். சுமங்கலி பெண்கள் ஓட்டை விழுந்த துணிமணிகளை உடுத்துவதும் தவறு. நீங்கள் உடுத்தியிருக்கும் துணியில் தவறுதலாக நெருப்பு பட்டு ஆடையின் நூலிலைகள் பால் பட்டியிருக்கும், அல்லது விளக்கினாலோ ஊதுபத்தியினாலோ ஓட்டை ஏற்பட்டிருக்கும். இது போன்ற துணிமணிகளையும் கட்டாயம் பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள்னு இல்லை, யாருமே தீக்காயம்பட்ட எந்த உடையுமே உடுத்துவதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. சிறிய மெல்லிய ஓட்டை இருந்தாலும் கூட அந்த உடையை பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஓட்டை விழுந்துருச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தீக்காயம் பட்டுருச்சுனாலே அது நமக்கு ஒரு எதிர்வினையை கிளப்பும். அதனால தான் சொல்வது. அதே போல் விளக்கேற்றும் பொழுதும் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே முந்தானையை தொங்க விட்டபடி விளக்கேற்றுவது கூடாது.
ஏன்னா என்ன நடக்கும் தெரியாது. நம்ம விளக்கேற்றிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அந்த விளக்கில் கூட அந்த முந்தானை பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தூக்கி இடுப்பில் சொருகிட்டு தான் நம்ம விளக்கேற்றணும். முடிந்தளவு பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் பொழுது எப்பொழுதுமே புடவை அணிந்து கொண்டு விளக்கேற்றுவதே மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும். ஏன்னா அனைவருமே புடவை கட்டி கொண்டு விளக்கேற்ற மாட்டார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டி உடுத்தி கொண்டு தான் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது, மற்ற வேலைகள் எல்லாமே நைட்டி அணிந்து கொண்டு தான் செல்வாங்க. மற்ற வேலைகளை நீங்கள் செய்தாலுமே பரவாயில்ல, விளக்கேற்றும் பொழுதும் சரி, சமையல் செய்யும் பொழுதும் சரி, முடிந்தளவு புடவை அணிந்து கொண்டே நீங்கள் வேலை செய்வது தான் மிகவும் சிறப்பு. இது அனைவருக்குமே அந்த லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற நாட்களில் கூட ஏதோ ஒரு நாட்களில் விடுங்க, இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வாறு இருப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இதெல்லாமா கட்டுப்பாடு போடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லத்தான் செய்வீங்க. இருந்தாலும் நல்லதுக்காண்டி நம்ம அந்த லக்ஷ்மி கடாசத்தோடு இந்த விஷயங்களை செய்வது நமக்கு நம்ம குடும்பத்திற்கு நல்ல ஒரு வறுமையை நீக்கி நல்ல செல்வ வளத்தை கொடுப்பதற்காக இருக்கும். குடும்பத்தின் ஆணிவேராக விளங்குவதும் சுமங்கலி பெண்கள் தான். சுமங்கலி பெண்கள் கட்டாயம் நைட்டி போட்டுக்கொண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. உடை மாற்றிக்கொண்டு விளக்கேற்றுவதற்கு கட்டாயம் சோம்பேறித்தனமாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களின் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு நீங்கள் அதை செய்வது தவறு கிடையாது. நாள் முழுவதும் உழைத்த வேர்வை துளிகளும் அழுக்குகளும் அசுத்தமான அந்த உடையில் படர்ந்திருக்கும். எனவே அத்தகைய உடைகளை உடுத்தி கொண்டு விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்யப்பட்டாள் அப்படிங்கிறதான். அதனால் எவ்வளோ நேரம் ஆகப்போகுது, நம்மளுடைய நலனுக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் டக்குன்னு மாற்றிட்டு நம்ம வேலை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட துணிமணி இருக்கும். அந்த துணிமணிலாம் கொஞ்சம் பழசாயிரும், நம்மளால் உடுத்த முடியாது. சில இது கிழிஞ்சிருக்கும். அந்த கிழிந்த துணிகளை தானம் கொடுப்பது ஒரு தவறான விஷயம். உங்களுக்கு உடுத்த முடியல, நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வேறு யாருக்காவது நம்ம கொடுக்கலாம். ஆனால் கிழிந்த உடைகளை, அதுவும் இல்லாமல் ரொம்ப அழுக்கான உடைகள், நஞ்சு போனது, அதெல்லாம் கொண்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம யார்ட்டையுமே கொடுக்கக்கூடாது. வீடு துடைக்க வேண்டுமானால் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஓட்டை விழுந்த துணிகளை பாத்திரம் வாங்க வைத்து கொள்ளலாம். ஆனால் சுமங்கலி பெண்கள் இவற்றை உடுத்துவதை கட்டாயம் தவிர்த்தல் குடும்பத்திற்கு தரித்திரம் ஏற்படாமல் என்றும் சுபிட்சத்துடன் விளங்குவதற்கு இது வழிவகை செய்யும். அதனால் கிழிஞ்ச துணிகளை யாருக்கும் நீங்கள் கொடுக்கவும் கூடாது, நீங்களுமே அதை உடுத்தக்கூடாது. நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா அதை வேறு ஏதாவது அசுத்தம், அதாவது க்ளீன் பண்ணுவோம் வீடை, அந்த இதுக்கு பயன்படுத்தலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதை வேறு எங்கிட்டாவது போட்டு விடலாம். இல்லை அந்த ஓட்டைகள் தெரியாத மாதிரி இப்போல்லாம் நிறைய விதமான விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. அதை நல்லா ரீசைக்கிளிங் பண்ணி நல்ல முறையில் வைத்து கூட நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் மேல் சொன்ன அந்த உடைகளை மட்டும் பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் அணிந்து கொள்ளாதீர்கள். எப்பொழுதும் கவனத்தோடு பூஜை அறையில் செயல்படுங்க. அப்போது தான் வீட்டில் தெய்வ கடாசமும் பெருகும், லக்ஷ்மி கடாசமும் பெருகும். என்ன தான் ஒருவருக்கு இந்த அதிர்ஷ்டங்கள், யோகம் இது எல்லாமே கைகூடி வந்தாலுமே அந்த அதிர்ஷ்டம், யோகத்தெல்லாம் தக்க வைத்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய அந்த வர்றவங்க கையில் தான் இருக்குது. அதற்கு தகுந்தவாறு நாமும் நடந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே பெண்கள் கிழிந்த ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது சாஸ்திரம். இது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று, செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நீங்கள் உடுத்தியிருக்கும் அந்த ஆடை பார்த்தீங்கன்னா புடவையாக இருப்பது ரொம்ப நல்லது. அதில் சிறிய அளவு ஓட்டை கூட இருக்கக்கூடாது, சிறிய அளவிலான கிழிஞ்சல் கூட இருக்கவே கூடாது என்பதை நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடை புதிய ஆடையாக இருக்கும், ஆனால் எதிர்பாராத விதமாக ஊதுபத்தியோ அது வேறு ஏதாவது ஆணியில் மாட்டியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் அதில் கிழிஞ்சல் ஏற்பட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் தீக்காயம் ஏற்பட்டோ இல்லை வாங்கும் பொழுதே பார்த்திங்கன்னா சரியாக நம்ம கவனித்து வாங்கியிருக்க மாட்டோம், அது வரும்போதே டேமேஜில் இருந்திருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட ஆடைகளை வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், மற்ற நாட்களில் நம்ம சும்மா இருக்கிறோம், அப்போதுமே உடுத்தக்கூடாது தான். இருந்தாலும் உங்களுக்கு வேறு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலாவது பூஜை செய்யும் பொழுது நல்ல உடைகளை அணிந்து கொள்வது அந்த வீட்டிற்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்சத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வெள்ளி செவ்வாய்க்கிழமை எல்லாவது நல்ல ஆடைகளை உடுத்தி
வீட்டில் வலம் வரும் பொழுது லக்ஷ்மி தேவியே வலம் வருத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா ஐதீகம். முக்கியமாக கோவிலுக்கு இல்லை வெளியே எங்கேயாவது செல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல உடைகளையே அணிந்து கொண்டு செல்லுங்கள். கிழிந்ததையோ இல்லை ரொம்ப நஞ்சு போய் விரிசல் விடுற அந்த மாதிரியான துணிகளை ஒருபொழுதும் நீங்கள் உடுத்தி கொள்ளக்கூடாது. வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அழுக்கு துணியோ கந்தையாக இருக்கிறதையோ அதை கூட நம்ம உடுத்தி கொண்டு வேலைப்பாடுகளில் ஈடுபடுறோம். ஆனால் வெளியே எங்கேயாவது செல்கிறோம், வீட்டில் பூஜை முறைகளை மேற்கொள்கிறோம், வீட்டிற்கு யாராவது வராங்கன்னா நல்ல உடைகளை உடுத்தி கொள்வது தான் மிகவும் நல்லது. அதுதான் குடும்பத்திற்கும் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வீட்டில் யாருமே நகை வெட்டக்கூடாது. குறிப்பாக பெண்கள் கட்டாயம் வெட்டக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது வீட்டில் ஐஸ்வர்யத்தை நிலைத்து நிற்க செய்யும். பெண்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை நிலைத்து நிற்க செய்யும் அப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போகிறீங்கன்னாலே உங்கள் மனதிற்குள் இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. கோவிலுக்கு செல்லும் பொழுதே உங்களுடைய குலம் என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே செல்லணும். நிச்சயம் கொடிமரத்திற்கு முன்பாக நமஸ்காரம் செய்து வணங்கி கொடிமரத்தின் நிழல் விழும் இடத்தையோ அல்லது கோபுரத்தின் நிழல் விழும் இடத்தையோ உங்கள் வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது அந்த நிழல் வெயிலில் பட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிழலை மிதிக்கக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தொட்டு நம்ம வணங்குவது நம்ம அந்த இடத்துல போய் அதை தொட்டு வணங்குவதற்கு ஒரு சமம். எல்லோருமே கோவிலுக்கு போகும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவினா 2 பேர் சேர்ந்து போகலாம். குழந்தைகள் அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்வதே மிகவும் நல்லது. அதே போல் எப்போதுமே கோவில்களில் விழுந்து வணங்கும் பொழுது ஆண்கள் எல்லோருமே உடலை முழுவதுமாக கீழே பரப்பி வணங்கணும். பெண்கள் எப்பொழுதுமே குனிந்தபடி பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் தரையில் படாதபடி அப்படித்தான் வணங்க வேண்டுமே தவிர நீங்களும் பார்த்தீங்கன்னா படுத்துக்கொண்டு இறைவனுக்கு அந்த நமஸ்காரம் செய்யக்கூடாது. குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் இதை செய்யவே மறக்கக்கூடாது. உங்களுடைய குலதெய்வ கோயிலில் கோபுரம் இல்லை என்றால் கொடிமரமும் இல்லை, அதாவது பெரிய கோபுரம் கொடிமரம் எதுவும் இல்லைனாலும் அந்த கோவிலே உயரமாக ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உச்சியை பார்த்து நம்ம நமஸ்காரம் செய்வது மிகவும் நல்லது. சில பேர் குலதெய்வத்திற்கு பார்த்திங்கன்னா கோவில் கூட இருக்காது, ஒரு சிறிய மரத்தடியில் ஏதோ ஒரு கல் இப்படி கூட இந்த செங்கலோ இல்லை வேறு ஏதாவது சும்மா மட்டும் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மரத்தோட உச்சியை பார்த்து நீங்கள் தரிசனம் செய்தால் அது கூட போதுமானது தான். ஏதோ குலதெய்வ கோயிலுக்கு சென்றோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த குலதெய்வத்தை முறைப்படி தரிசனம் செய்து கோபுர தரிசனத்தை செய்து கோடி புண்ணியத்தை பெற்று வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்க பெண்கள் மேல் சொன்ன விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம நாளைக்கு இப்போ சாமி கும்பிட்றோம் இல்லை பிறகு சாமி கும்பிட்றோம்னா பூக்கள் வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருப்போம். வாங்கிய பூக்களை சுவாமி படங்களுக்கு போட்டு விட்டு வீட்டு பெண்களும் அதை தங்களுடைய தலைகளில் சூடிக்கொள்ள வேண்டும். தலையில் சூடாமலும் சுவாமி படங்களுக்கு வைக்காமலும் மலரும் பூக்களை நம் வீட்டில் வாங்கி வைத்து கவரில் போட்டு தெரியாமல் கூட அழுக விட்டு விடக்கூடாது. அது அழுகியோ காய்ந்து போயிட்டால் கூட அதுவும் நமக்கு ஒரு துரதிர்ஷ்டம்தான். அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நம்ம சும்மா சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை பிரம்மாண்டமாக சாமி கும்பிட்டாலும் சரி ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தை சுவாமிக்கு வைப்போம். இப்போ விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா பொங்கல் அது இதுன்னு படைச்சி நம்ம வைப்போம். சும்மா நார்மலாக எல்லா நாளுமே சாமி கும்பிட்றோம்னா ஏதோ ஒரு முந்திரி பருப்போ பேரிச்சம்பழமோ இல்லை சர்க்கரையோ கற்கண்டோ இப்படி ஏதோ ஒன்று வச்சு நம்ம தினந்தோறுமே சாமி கும்பிடுவோம். அப்படி நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பொருட்களை பிரசாதமாக வைக்கும் பொழுது அந்த பிரசாதத்தை உங்களது பூஜை முடிந்த அந்த 5 நிமிடம் கழித்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க, விளக்கேற்றி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட எரியுதுன்னு வைங்களேன், விளக்கெல்லாம் குளிர்விச்சு வழிபாடை நிறைவு செஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் கழித்து அந்த வச்ச பொருளை எடுத்து சாப்பிட்றணும். அது அங்கேயே மறுநாள் அடுத்து பூஜை செய்ய வரைக்கும் அதையே அப்படியே வச்சு விடக்கூடாது. அது காஞ்சி போய் உணர்ந்து ஒரு மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது. பூஜை அறையிலேயே விட்டு அந்த பிரசாதத்தை எறும்புகள் மொய்க்க விட்டு கூட எறும்புகளோ மற்ற ஜீவராசிகளோ பார்த்து வாங்கி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சில பேருக்கு தோணலாம், இப்போ எறும்போ மற்ற ஜீவராசிகளோ சாப்பிட்டா
அது தானமாக தானே கொடுப்பது, அதில் ஒரு தவறு கிடையாது அப்படின்னு சில பேருக்கு தோணும். இருப்பினும் இறைவனுக்காக படைக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பிரசாதத்தை பூஜை அறையிலே வைத்து அப்படி வீணாக்காமல் அதுக்கென்று ஒரு மதிப்பு கொடுத்து நாம் எடுத்து சாப்பிடுவது தான் நல்லது. நம்ம அதற்குன்னு தனியாக நம்ம நிலைவாசலில் தூங்குவதற்கு முன்னாடி எப்பொழுதுமே நிலைவாசலில் தூங்குவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு வெல்லத்தை வைக்கலாம். ஆனால் இறைவனுக்காக நம்ம கொடுத்து இந்த இடத்துல அந்த இதை போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தான் அதை எடுத்து சாப்பிடணும். அதை அலட்சியம் அந்த இடத்துல ஆமாம் அதை எடுத்து என்னத்தை சாப்பிட ஏதாவது சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எறும்பு எதுக்காவது உணவளிக்கணும்னு நினைக்கிங்கன்னா தினந்தோறும் இரவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் ஒரு சிறு துண்டு வெல்லத்தை வைங்க. அந்த வெல்லத்தை எந்த அளவுக்கு அந்த எறும்பு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் பறந்தோடும் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஒரு தவறையும் செய்யாதீங்க. அடுத்ததாக உங்களது சமையலறையில் காய்கறிகள், பழ வகைகள், மளிகை பொருட்கள், மற்ற உணவுப் பொருட்கள் இவைகளை தேவைக்கு அதிகமாக வாங்கி வைத்து அதை சரியான முறையில் பராமரித்து உங்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்வதில் தவறொன்றும் கிடையாது. எல்லாம் நிறைய நம்ம வாங்கினாலுமே எல்லாமே டக்கு டக்குன்னு நமக்கு காலி ஆகணும். எல்லா பொருட்களையும் அதிகமாக வாங்கி வீட்டில் வைத்து கொண்டு பூச்சி பிடித்து வண்டு பிடித்து இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க வீடுகளில். அதை வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே அது இருக்கும். அதை எடுத்து அதை ஒரு ஆள் உரித்து கொடுத்தா தான் சில பேர்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து. நம்ம வேறு ஏதாவது மெனக்கெட்டு வாங்கிட்டு போய் கூட சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் இருக்க இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க இந்த பழத்தை மட்டும் பெரும்பாலும் எந்த வீடுகள்லையுமே எடுத்து சாப்பிட மாட்டார்கள். அப்படியே பார்த்திங்கன்னா அது குப்பை தொட்டியில் எடுத்து போடும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை இன்றோடு மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. உடலுக்கு ஆரோக்கியம் தரும் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்தி சாப்பிடணும். அதை விட்டுட்டு வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக போடுவதனால நமக்குத்தான் அது வீணாக போகிறது. அதனால் இந்த ஒரு தவறையுமே செய்யாதீர்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை முடிந்தவரை கெட்டு போகக்கூடிய பொருட்களை பார்த்திங்கன்னா அப்போவே வாங்கி அப்போவே பயன்படுத்தி கொள்ளும் அந்த பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக வாங்கி பொருட்களை வாங்கி ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஸ்டோர் செஞ்சு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நம்ம நெடு நாட்கள் ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா அது இருப்பது கெட்டு போகாமல் வைப்பது தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு செயற்கை முறை தான். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அன்றன்றைக்கே சாப்பிட்டு அன்றன்றைக்கே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோர் செய்து அதை வச்சிருப்பதே நமக்கு ஒரு கேடு தான். அதனால் அந்த மூலையில் வச்சு இந்த மூலையில் வச்சு அதை உங்களுடைய வீட்டில் கெட்டு போய் குப்பை தொட்டிக்கு போய்விடாத அளவு பார்த்துக்கொள்ளுங்கள். இதுவும் தரித்திரத்தை கட்டாயம் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனுடைய அந்த அழுகிய வாடை இது எல்லாமே ஒரு எதிர்வினை தான். முடிந்தளவு வேணுங்கிறத மட்டும் வாங்கி டக்குன்னு அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நம்ம தேவைப்படுறப்ப வாங்கிக்கிட்டாலே போதுமானது தான். அதையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் நிவேத்தியத்திற்காக அந்த வைத்த வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இவைகளையுமே பூஜை அறையில் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதை அப்படியே வச்சு வாடி அதை காஞ்சு போயிடுற மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் இல்லாதவர்கள் நம்மளுடைய பாட்டி காலத்தில் உள்ளவர்கள் எல்லாமே அந்த வெற்றிலை பாக்கும் போடும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு கொடுத்தோ இல்லாட்டி அந்த வெற்றிலையை பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்து விடலாம். வாடுவதற்கு முன்பாகவே பசுமாட்டிற்கு நீங்கள் சாப்பிட கொடுத்து விடுவது மிகவும் நல்லது. அதே போல் பழமும் வச்சுருப்பாங்க. வாழைப்பழமும் அது பூஜை அறையில் வச்சது அப்படியே இருக்கும். அந்த வாழைப்பழம் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு தோணலைனாலும் அதையும் எடுத்து அந்த பசுமாட்டிற்கே கொடுத்து விடுவது மிகவும் நல்லது. முடிந்தளவு வீட்டில் உள்ள எல்லா பூஜை பொருட்களையும் முறைப்படி நீங்கள் பராமரித்து வரணும். அந்த இடத்துலையே குப்பை மாதிரி நம்ம மற்ற இடத்துல நம்ம என்ன வேணால் எப்படியோ போட்டு வைக்கிறோம். நம்ம பூஜை அறை, சமையலறை எப்பொழுதும் நீட்டாக வச்சுருந்தா தான் வீட்டில் அந்த சுபிட்சம், கடாட்சம் எல்லாமே மிகுதியாக இருக்கும். அதை விட்டுட்டு அங்கேயும் போய் நம்ம தேவையில்லாத பொருட்களை அடிக்கடிக்கு வச்சோம்னா அதுவும் நமக்கு எதிர்வினையைத்தான் கலப்போம். பெரும்பாலும் மேற்கூறிய நம்ம இன்றைக்கு பல விஷயங்களை பார்த்தோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. முடிந்தவரை இந்த தவறுகளை படிப்படியாக திரித்து கொள்ட்டு பாருங்கள். உங்களுக்கும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் மேல் சொல்லப்பட்ட இந்த சில விஷயங்களும் அடங்கும் என்று கருத்தினை முன்வைத்து இந்த பதிவினை நம்ம நிறைவு செய்து கொள்கிறோம்.
ஆனால் இதுவரைக்கும் அந்த தவறுகளை செய்திருந்தாலுமே இனிமேல் நீங்கள் திருத்தி கொண்டு போகும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை சுபமாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை டக்குன்னு இளம் வயதிலே உங்கள் குழந்தைகள் இளம் வயதில் இருக்கும் பொழுதே நீங்கள் இதெல்லாம் முறைப்படி செய்யும் பொழுது தான் அவர்களுக்கும் அவர்களுடைய நீங்கள் இப்போ இருக்கிற ஏஜில் அவங்க வரும் பொழுது நம்ம அம்மாமார்கள் இப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்களும் டக்குன்னு அதை முடிவெடுத்து செல்வார்கள். ஆனால் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டால் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த பழம் இருக்குதுன்னா முடிந்தளவு அந்தந்த வீட்டு பெண்கள் எடுத்து கொடுங்க. நீங்களே அதை கட் பண்ணி கொடுக்கும்பொழுது தான் சில நேரங்களில் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் அதை அப்படியே வைத்து விடாமல் நீங்கள் எடுத்து அவர்களுக்கு கொடுங்க. பெரிய பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே எடுத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதனால் மேற்கூறிய விஷயங்களை நல்ல முறையில் கடைபிடித்து பாருங்கள். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வீட்டில் நம்ம துளசி செடி வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதோட வில்வமும் சேர்ந்து வளர்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டையுமே சேர்த்து வணங்கலாமா அல்லது கோவிலில் நடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டும் உங்கள் வீட்டில் நன்றாக வளர்வது என்றால் அது பெரிய பாக்கியம்தான். தினமும் விளக்கேற்றி நன்றாக வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீடு மங்களகரமாக இருக்கும். வீட்டில் சிலை வைத்து வழிபாடு செய்து வருகிறேன், அதனால் குறை ஏதுமில்லை. ஆனால் சிலை வழிபாடு கூடாது என்று சிலர் கூறுகின்றனர். வீட்டில் சாமி சிலைகளை 6 அங்குல உயரத்திற்கு மேலே இல்லாது வைத்து தாராளமாக நம்ம பூஜை செய்யலாம். பிறந்த கிழமையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதற்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தில் மட்டுமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. கிழமை பார்க்க வேண்டாம். தீபாவளி அன்று ஜென்ம நட்சத்திரம் வந்தால் சும்மா இருந்து விடாதீர்கள், அது விதிவிலக்கு. பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய சிவாய நம சொல்லிதான் திருநீர் பூச வேண்டும் என்பது உண்மையா? பஞ்சாட்சரம் அதாவது நமசிவாய சொல்லி திருநீரும், அஷ்டாட்சரம் அதாவது ஓம் நமோ நாராயணா சொல்லி திருமண்ணும் இட்டுக்கொள்வதை போன்ற புண்ணிய செயல் இவ்வுலகில் வேறு எதுவும் கிடையாது. அதனால் திருநீர் எப்போ பூசினாலும் சரி, இல்லை திருமாலுடைய திருமண்ணும் எப்போ பூசினாலும் சரி, அவருடைய திருநாமங்களை கூறி பூசுவது இந்த உலகில் அதை விட பெரிய புண்ணிய செயல் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல் பார்த்திங்கன்னா திருநீர் பூசும் பொழுது எத்திசை நோக்கி இருந்து பூசுவது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிழக்கு நோக்கியும் மதியம் வடக்கு நோக்கியும் மாலை மேற்கு நோக்கியும் பூசிக்கொள்ள வேண்டும். இது அனுஷ்டானத்திற்கும் வீட்டில் இட்டுக்கொள்வதற்கும் பொதுவானது. கோவிலில் பிரசாதமாக பெறும் பொழுது சுவாமியை பார்த்து பூசிக்கொள்ள வேண்டும். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றது என்று சொல்கிறார்கள். அதற்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தவறான விளக்கமாக. பூஜை விஷயங்களில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொள்ளக்கூடாது, அது சமையலுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறந்த பெற்றோர்களுக்கு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அவர்கள் கொடுக்கும் சிரார்த்தம் ஏற்புடையதானதாகுமா? பெண்கள் நேரடியாக இதை செய்யக்கூடாது. யாராவது ஒரு ஆணிடம் தற்பையை கொடுத்து அவர் மூலமாக செய்ய வைக்கலாம். திருமணமான பெண்கள் கணவன் வீட்டை சார்ந்து விடுவதால் பெற்றோருக்காக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதிகாரம் என்பது கிடையாது. பெற்றோரின் பங்காளிகளை செய்ய சொல்லி பொருள் உதவி மட்டுமே நம்ம கொடுத்து உதவலாம். அதாவது திருமணமான பெண்களுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு அவர்களுடைய பங்காளிகள் யாரையாவது நம்ம பொருள் உதவி பண்ணி அவர்கள் மூலியமாக பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விரத நாட்களில் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். உண்மையா? விரதம் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருத்தல் என்று பொருள். விரதம் இருப்பவர் அன்று முழுவதும் சுவாமியின் அருகிலே இருப்பதாக எண்ண வேண்டும். சாப்பிட்டால் மலஜலம் கழிக்க நேரிடும் என்பதால் தண்ணீர் குடிக்காமல் பசித்திருந்து சிந்தனை மாறாமல் இருப்பதையே உபவாசம் என்ற நிலையில் முதன்மையாக கூறுகின்றனர். உபவாசம் என்றால் இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்பது பொருள். முறையாக இருக்க இயலாதவர்கள் கூட அரிசி சாதத்தையும் வெங்காயம் பூண்டு இவற்றை தவிர்த்து விட வேண்டும். அரிசி வெங்காயம் பூண்டு இவற்றை சாப்பிட்டால் தூக்கம் வரும், சிந்தனை மாறும். இதனால்தான் இவற்றை வேண்டாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நம்ம விரதம் இருக்கின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா உணவருந்தக்கூடாது அப்படிங்கிறதே இந்த காரியத்திற்காக தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். முழு இறை சிந்தனை அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாமி என்ன உங்களை சாப்பிடாமையா இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட சொல்லுது அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு. அதற்கு அர்த்தம் அது கிடையாது. இந்த மாதிரி இருப்பது அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையில் அன்றைய நாள் முழுவதுமே இறைவனிடத்தில் பக்கத்திலே இருக்கணும், பூஜை அறையிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மலஜலம் கழிக்க போவோம், அந்நேரம் கவனச்சிதறல்கள் ஏற்படும். அதனால தான் கூறுவது. உன்னால் இவங்க சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், என்னால் பண்ண முடியும், விரதம் இருக்க முடிகிறவங்க அதை பண்ணலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் இதை பண்ணுவதை தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா உடல்நிலை அப்படிங்கிறது மோசமாக இருக்கும்போது சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப சோர்ந்து விடுவார்கள். அதனால் விரதம் இருப்பதற்கான அர்த்தத்தை நம்ம இதில் புரிந்து கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகத்துவத்தை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். அதனுடைய சின்ன ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்துடலாம். காலையில் அதாவது 3 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளான வேலைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே சற்றேற்குரிய மறுபிறவிதான். நம்ம இரவு தூங்குகிறோம், மறுநாள் கண் விழிப்பதே இறைவனோட அருள் தான். அன்றைய நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு நீடித்திருக்கிறது அப்படிங்கிறத நினைத்து நம்ம சந்தோஷத்தோடு அன்றைய நாளை கழிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதே சிருஷ்டி, அதாவது படைத்தல் என்றே சொல்லலாம். இத்தொழிலை செய்பவர் தான் பிரம்மதேவர். எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளனர். பிரம்ம முகூர்த்த வேளையில் திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது. இது எப்பொழுதுமே சுப வேலை தான். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றி தான். அதனால தான் பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு செல்கிறவங்களாம் அவ்வளோ சுறுசுறுப்போடணும், அவ்வளோ ஆக்டிவான அந்த எனர்ஜியோடு போய் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகாலையில் நம்ம எழும் வரைக்கும் தான், அந்த வேலைகளை செய்யும் வரைக்கும் தான் சோம்பேறித்தனமாக இருக்கும். எழுந்து அதை முடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது பழகிவிடும். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதற்கான நம்ம அன்றாட வேலைகளை செய்வதற்கு பழகி கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா சில ஆலயங்களில் ஹோமம் வளர்த்து அதில் நிறைய திரவியங்கள், நாணயங்கள்லாம் போடுவாங்க. அந்த நாணயங்களை நம்ம எடுத்து வீட்டில் கொண்டு வருவது நல்லதா அப்படின்னு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஹோமம் முடிந்து அதில் போட்ட எல்லா திரவியங்களும் சாம்பலாகும் வரை நம்ம குண்டத்திலிருந்து எதையுமே எடுக்கக்கூடாது. ஹோம குண்டத்திலிருந்து சில இடங்களில் ஹோமம் முடிந்ததும் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்ட உடனே மக்கள் உள்ளே புகுந்து குண்டங்களை அணைத்து கலைத்து நாணயங்களை சாம்பலும் பிரசாதமும் எடுக்கிறார்கள். இது மிகவும் பாவம். அதாவது எல்லாம் சாம்பலான பிறகு நாணயங்களையும் சாம்பல் விபூதி பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமே தவிர எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது முழுவதுமாக எரிந்து சாம்பலாவதற்கு முன்னாடியே நம்ம அதை எடுப்பது பாவம் என்று சொல்கிறது. அதனால் எல்லாம் எரிந்து முடிந்து சாம்பலான பிறகு அந்த விபூதியையும் அந்த நாணயத்தையுமே வீட்டில் வைத்து கொண்டால் லக்ஷ்மி கடாசம் பெறுவதுடனும் நம்மளுடைய வீடும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடி எதுவும் அண்டாது அப்படிங்கிறது உண்மை. குலதெய்வ கோவிலுக்கு அகல் விளக்குகள் வாங்கி சென்ற பொழுது ஒரு சிலர் உடைந்து விட்டன. இது நன்மையா கெடுதலா? விளக்கேற்றி சுவாமி வழிபாடு செய்யும் பொழுது அது தானாகவே விழுந்து உடைந்தால்தான் பரிகார தீபம் ஏற்ற வேண்டும். வாங்கி செல்லும் பொழுது கவனக்குறைவால் உடைந்ததற்கெல்லாம் பயப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே. பொதுவாக ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கருவறையில் திரை போடும்போது சந்நிதியை தரிசனம் செய்வதோ சுற்றி வலம் வருவதோ கூடாது என்கிறார்கள். அது உண்மையா? அது உண்மைதான். இப்போ நம்ம ஒருவரை சந்திக்க போகிறோம், அவர் நம்ம பார்த்து விழித்து கொண்டு பேசுகிற நிலையில் இருந்தால் தான் அவரிடம் நம்ம ஒரு சந்திப்பானது அந்த இடத்துல நிகழ்ந்ததற்கான அர்த்தமாவது இருக்கும். சந்திக்கவும் இல்லை, உரையாடவும் இல்லை, ஆனால் அவரிடம் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் சந்திப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதுபோல தான் திரை போடப்பட்ட சந்நிதியும் அப்போது தரிசிப்பது வலம் வருவது போன்றவை செய்யக்கூடாது. இது போன்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா விமான கோபுரங்கள் உள்ளன, அவற்றை தரிசித்தாலே சுவாமி தரிசன பலம் கிட்டும். ஆலயங்களுக்கு போனாலே நிறைய மக்கள் நம்மளை மாதிரி சாமி கும்பிட வருவாங்க. அப்போ சுவாமிக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக காத்திருந்து திரையை விளக்குனதுக்கப்புறம் நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இல்லை எனக்கு வேலை இருக்குது, வெளியே போகணும், இல்லை அவசரமாக எங்கேயாவது போகணும்னா கோபுர தரிசனம் செய்துவிட்டு நம்ம போய்கொண்டே இருக்கலாம். அது நமக்கு கோடி புண்ணியத்தை தரும். கோவில்களில் கொடுத்த பூமாலையை வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு போடுவது சரிதானா? ஒரு முறை சுவாமிக்கு சாத்தப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட மாலைக்கு நிர்மாலியம் என்று பெயர். நிர்மாலிய மாலைகளை வேறு எந்த தெய்வத்திற்குமே சாத்துதல் கூடாது. பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் மறைந்த பெரியவர்களின் படங்களை வைக்கலாமா? சுவாமி படங்களுடன் சேர்த்து வைப்பது கூடாது. சற்று தள்ளி தனியாக வைத்து வழிபடலாம். மறைந்த பெரியவர்கள் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். தெய்வ நிலை வேறு, பித்ரு நிலை வேறு.
தெய்வ நிலை அடைவது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஞானத்தால் நம்ம இறைவனை உணர்ந்து அந்த நிலையில் நம்ம தெய்வ நிலை அடைவது தான் இதற்கு உண்டானதாக இருக்கும். சாதாரண மனிதனாக நம்ம வாழ்ந்து இறந்து போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா மேன்மையடைந்து இறைவனை சென்றடையாது முழுவதுமாக. திரும்ப அதற்கான உடலை தேடி தான் அலையும். அப்போ தெய்வ நிலை அப்படிங்கிறது ஞானத்தால் இறைவனை உணர்ந்து அதன் மூலியமாக முழுவதுமாக இறைவனையே நம்ம பற்றி செல்லும் பொழுது தான் நாம் தெய்வ நிலையை அடைகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அசைவம் சாப்பிடும் நாட்களில் கோவிலுக்கு செல்வது தவறுதானா? கட்டாயம் தவறுதான். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கும் நீங்கள் அதை விட்டுவிடக்கூடாதா? உலகிலேயே அதிகமாக அசைவம் சாப்பிடும் சீனர்கள் கூட இன்று சைவத்திற்கு மாறி வருகிறார்கள். உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்து தர்மம் புலால் சாப்பிடுவதை அனுமதிப்பதில்லை. எனவே தெய்வத்தை தரிசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறைச்சியை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். முழுவதுமாக தவிர்க்க முடியலனாலும் இறை வழிபாட்டிற்குள்ளே போகும்பொழுதாவது இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. மாமிசம் நம்மளுடைய பக்தியை மேம்படுத்தாது, நம்மளுடைய மனநிலையை மோசமாக்கி துன்பத்தை தான் நமக்கு ஏற்படுத்திவிடும். என்னுடைய தாய் தந்தையர் பூஜை செய்து வந்த விக்கிரகங்களுக்கு என்னால் சரிவர பூஜை செய்ய முடிவதில்லை. பூ பால் வைத்து வணங்கினால் போதுமா? தாய் தந்தை விட்டு சென்ற மற்ற எல்லாவற்றையும் பராமரிக்கும் பொழுது பூஜை மட்டும் சரிவர செய்ய முடியவில்லை என்றால் எப்படி அது பொருந்தும்? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே உங்கள் தாய் தந்தை பூஜை செய்து வந்திருக்கிறார்கள். உங்கள் வாரிசுகளும் நன்றாக இருக்க நீங்களும் முடிந்தவரை நன்றாகவே பூஜை செய்யுங்கள். அதாவது இப்போ வாழ்கின்ற அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தைகள் அதாவது அவர்களுடைய சந்ததிகளான நம்மளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்து கொண்டே வந்திருப்பார்கள். நாமளும் ஆரோக்கியமான முறையில் வாழ்ந்து கொண்டு வரோம். ஆனால் அதற்கடுத்து வருகின்ற இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அதை நம்ம மறந்துடுறோம். அப்போ விரைவிலேயே நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு நம்ம இறப்புக்கு தள்ளப்படுகிறோம். இது நிறைய சூழ்நிலைகளில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நிறைய பாரம்பரிய முறைகளை நம்ம மறந்து கொண்டு வருவது. ஏன்னா 2000க்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இறை வழிபாடு எல்லாமே மேலோங்கி இருந்தது. நாகரிகம் வளர வளர எல்லாமே அவர்களுக்கு மறதியாக மாறிவிடுகிறது. அதனால் அவர்கள் எப்படி கடைபிடித்து வந்தார்களோ மற்றவர்களை நம்ம பார்ப்பதை தவிர்த்து விடணும். ஏதோ நம்ம தரக்குறைவான விஷயங்களை ஈடுபடுறோம், அவர்கள் மட்டும் உயர்ந்ததாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலைக்கெலாம் நம்ம என்றைக்குமே இந்த இறை வழிபாடு குலதெய்வங்கள் எதையுமே நம்ம மறந்து விடக்கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் அதற்கப்புறம் வந்தவர்கள் அப்படி வந்து கொண்டிருக்கிறார்களோ அதையே நம்ம பின்பற்றி வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையுமே நீண்ட காலமாக மாறும். நம்ம மறந்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சுருங்கி கொண்டு தான் வரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்தி கடனை செலுத்த முடியவில்லை, இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா? வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்தி கடனை செலுத்தவில்லையே என உங்கள் மனம் உறுத்துகிறது. இதுவே பெரிய பாதிப்பு தானே. சீக்கிரம் அதை நிறைவேற்றி விடுவது நல்லது. ஏன்னா நாம் ஏதாவது வேண்டியிருப்போம், அது நம்மளுக்கு நிறைவேறிவிடும். ஆனால் நிறைவேறிய பின்னும் நம்ம அதை சாதாரணமாக நினைத்து கொண்டு கடந்து விடுவோம். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல உறுத்தி கொண்டே இருக்கும். செய்வோமா வேண்டாமா, நிறைவேற்றுவோமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. அதை நிறைவேற்றணும் அப்படின்னு உடனே எந்த வேலையாக இருந்தாலும் அதை ஒரு நாள் தள்ளி வைத்து விட்டு போய் அந்த ஆலயத்திற்கு சென்று எந்த தெய்வத்திற்கு நீங்கள் அந்த வேண்டுதலை வைத்திருந்தீர்களோ அந்த தெய்வத்திற்கு அந்த வேண்டுதலை நம்ம சரிவர செய்து வருவது நல்லது. திருமணம், காது குத்து போன்ற நிகழ்ச்சிகளில் அது நடப்பதற்கு முன்னதாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்களே, அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம், காது குத்து போன்றவை நம் குலம் அபிவிருத்தி அடைவதற்காக செய்யப்படும் சுப நிகழ்ச்சிகளாகும். இவை நல்ல முறையில் நடந்து நம் குலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதலில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். திருமாங்கல்யத்தில் சிவாய நம எழுதி வழங்கலாமா? திருமாங்கல்யம் என்பது பரம்பரையாக பழக்கத்தில் செய்து வருகின்ற ஒன்று. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி அமைந்துள்ளது. நம் குடும்பத்து பெரியவர்கள் கூறும் முறைப்படி செய்வது தான் நல்லது. சுவாமி அம்பாள் உருவங்கள் பொறிப்பது தான் வழக்கம், எழுத்துக்கள் எழுதுவது இல்லை. அதனால் முறைப்படி எப்படி கொண்டு வராங்களோ அதேபடியே நாமளும் கொண்டு செல்வது அதுவே நமக்கு நல்லது தான். வீட்டில் மருமகள் கர்ப்பிணியாக இருக்கும்போது புது வீடு கட்ட தொடங்கக்கூடாது என்கிறார்கள். அதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் வசிக்கும் வீட்டை இடிக்கவோ புதுப்பித்து கட்டவோ கூடாது. வேறு புது இடத்தில் புது வீடு கட்டலாம்.
கிரகப்பிரவேசமும் செய்யலாம். வீட்டில் நம்ம கிரகப்பிரவேசம் செய்யும் முதலில் பசுவையும் கன்றையும் அழைத்து வந்து கோபூஜை செய்வதன் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவின் உடம்பில் 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள். 4 வேதங்களும் 4 கால்களாக உள்ளன. கன்றுக்காக கறக்கும் பாலை நமக்கு கொடுக்கும் பசுவை கோமாதா என அழைக்கிறோம். இதன் காலடிப்பட்ட இடத்தில் மங்களம் உண்டாகும். கன்றுடன் கூடிய பசுவை பூஜிப்பதால் லட்சுமியின் அருள் கடாட்சம் நிலைத்திருக்கும். கன்று இல்லாமல் பசுவை தனித்து அழைத்து செல்வதோ பூஜை செய்வதோ கூடாது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தை வைத்து தான் கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் வளர்த்து அதை செய்வாங்க. அதிகாலையிலேயே உங்கள் அருகில் உள்ள இல்லை நீங்கள் வைத்திருந்தாலுமே அது சுபமானது தான். பசுவையும் கன்றையும் கொண்டு வந்து அதற்கு ஒரு பூஜை செய்து அதற்கு பழங்களை வழங்கி நீங்கள் கொடுப்பது நல்லதாக இருக்கும். இவ்வாறு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே அந்த விஷயங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. மேலும் இதுபோல் பல விஷயங்களை நம்ம அடுத்த ஒரு பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.